அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையின் ஆவணங்களை செந்தில் பாலாஜி சரிபார்த்துக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் இதற்கான அனுமதி உத்தரவை வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். மதன், இப்போ நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய அனுமதியின் விவரங்கள் என்ன? சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார். அவர் கைது செய்வதற்கு முன்னர் அவரிடமிருந்து பல்வேறு ஆவணங்களை அமலாக்கத்துடன் எடுத்து சென்றார்கள். அதன் பிறகு அதில் பல்வேறு ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்தார்கள். அதன் பிறகு தன்னிடமிருந்து கொண்டு செல்லப்பட்ட அந்த ஆவணங்களில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படாத ஆவணங்களை தன்னிடம் வழங்க வேண்டும் என ஏற்கனவே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுதான் இன்று நீதிபதி அல்லி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த வழக்கிற்கு தொடர்புடைய அனைத்து ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் தாங்கள் விவரங்களை வழங்கியமைக்காக